கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் நம்முடைய அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும், சபையாராகிய உங்கள் யாவரையும் புதிய மாதமாகிய ஜூன் மாதத்திற்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு துவங்கி பெரிதான கிருபையினாலும் அவருடைய அன்பினாலும் மகத்துவத்தினாலும் அவருடைய வழி நடத்துதலினாலும் 5 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேகர் யோசித்து கொண்டிருந்தீர்கள், இந்த வருடம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, ஒரு மாதம் ஜனவரி மாதத்தை எப்படி கடந்து வரப்போகிறோம் என்று உங்களில் அநேகர், சில வேளைகளில் நானும் கூட அப்படி யோசித்தது உண்டு. ஆகிலும் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் கொடுத்து, கிருபைகளையும் பலனையும் கொடுத்து, அற்புதமாய் அதிசயமாய் 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் எம்மாத்திரம் சங்கீதக்காரனுடைய அறிக்கையை போல அவர் நம்மை விசாரிப்பதற்கு நாம் எம்மாத்திரம், நம்முடைய வீடு எம்மாத்திரம். ஆகிலும் இந்த 5 மாதங்களுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். காரணம், புதிய ஒரு மாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஜூன் மாதத்திற்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாதம் ஒரு விசேஷித்த ஒரு மாதம். பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக பெந்தேகொஸ்தே என்னும் நாள் இந்த மாதத்தில் குறிப்பிடப்படுகிறது. மிகவும் விசேஷித்த விதமானது. காரணம், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது விலை மதிக்க முடியாத, கிரகிக்க கூடாத ஒரு மகிமையான உன்னதங்களுக்குரிய ஒரு ஆசீர்வாதம். எனவே இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து ஜெபித்து ஒரு 10 அல்லது ஒரு 15 நிமிடம் இந்த வேத வசனத்திற்குள் நாங்கள் வியாக்கியானங்களை நம்ம தியானித்து புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த மாதத்திற்காக கர்த்தர் எனக்கு காண்பித்த வேத வசனம் அல்லது இந்த மாதத்தில் நம்ம தியானிக்க போகிற ஒரு வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய முதல் பகுதி. அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த வசனங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. இந்த வசனங்களுக்குரிய வெளிப்பாடுகளை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தருவாராக. வல்லமையின் தேவன் வல்லமையான காரியங்களை செய்வாராக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த புதிய மாதமாகிய ஜூன் மாதத்திற்காக மக்கு நன்றி அப்பா. கடந்த 5 மாதங்களும் கிருபையாய் எங்களை ஆசீர்வதித்து நடத்தி ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதிக நன்றி அறிதல் உள்ளவர்களாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனங்களுக்காய் நன்றி அப்பா. எங்களோடு கூட பேசுங்க, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, பிரத்யட்சமாய் மறைபொருளாய் அல்ல, பிரத்யட்சமாய் முகமுகமாய் வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரம் கிறிஸ்துவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமாக அல்லது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற, இந்த கடைசி நாட்களுக்கு வேண்டிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி. இந்த 2வது அதிகாரத்தினுடைய ஆரம்பம், அதாவது 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கட்டளையிட்டபடி ஒரு குறிக்கப்பட்ட நாள், அதாவது இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சரியாக 50வது நாளை அது குறிக்கப்படுகிறது அல்லது குறிப்பிடுகிறது. அந்த 50வது நாளிலே யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு இடத்தில் அவர்கள் கூடி வந்தார்கள். அந்த நாளிலே, அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். சுமார் 120க்கும் அதிகமானோர் அந்த மேல் வீட்டு அறையில் அவர்கள் கூடியிருந்த ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார் என்று 3வது வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இது
யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அந்த நாட்களில நிறைவேறுகிறதை அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த நாட்களில் இருந்த யூதர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறதாக சொல்லப்படுகிற வசனம் 17வது வசனம். இந்த 17வது வசனத்துல ஒரு வார்த்தையை நான் அதிகமாய் குறிப்பிட விரும்புகிறேன். கடைசி நாளில், கடைசி நாட்களிலே, அதுவும் குறிப்பாக இந்த நாட்களிலே, நம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அதி சமீபம், சீக்கிரத்தில் இருக்க போகிறது. அதற்கேற்ற காரியங்கள், சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறதை இந்த நாட்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த ஆவியானது அல்லது வாக்குத்தத்தத்தின் ஆவி ஊற்றப்படும் பொழுது நடைபெறுகிற காரியங்கள் என்னவென்றால், அப்பொழுது உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்தி தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள், அடைவார்கள். மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரியின் மீது அந்த நாட்களிலே என் ஆவியை நான் ஊற்றுவேன், ஒவ்வொருவர் மேலும் தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஊற்றப்படும் என்று தீர்க்க தரிசன வார்த்தை, யோவேல் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறதாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை குறிப்பிடுகிறார். சற்று யோவேல் 2:28 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு சம்பவத்திற்கு பிறகு வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்றால், அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஆவி ஊற்றப்படுகிறது. நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய சரீரத்திற்குள்ளாக 3 வித்தியாசமான அம்சங்கள், அதாவது சரீரம், ஆவி, ஆத்துமா. இந்த சரீரத்திற்குள்ளாக ஒரு பக்கம் ஆன்மா, மற்றொரு பக்கம் ஆவி. இந்த மூன்றும் இணைந்து செயல்படுகிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று நாம் அதை குறிப்பிடுகிறோம். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு ஆவி இருக்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் உண்மை. நமக்குள்ள எந்த விதத்தில் என்ன ஆவி செயல்படுகிறது? ஆரம்ப நாட்களிலே தேவன் தம்முடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ளாக வைத்தார். இந்த ஆவியை கர்த்தர் வைத்தார். ஆனால் அவன் கீழ்ப்படியாமையினாலே, விழுந்து போனபடியினாலே தேவனுடைய ஆவி வேறு விதத்தில், அதாவது கரப்ஷன் அப்படிதான் சொல்றது, கரைப்படுத்தப்பட்டது. எப்படி? நல்லா கவனிங்க. கர்த்தர் தம்முடைய நிலைவரமான ஆவியை, உயிர்ப்பிக்கிற ஆவியை, உன்னதத்திலிருந்து ஊற்றப்பட்ட ஆவியை நமக்குள் வைக்க விரும்புகிறார். ஆகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி நடவாமல், அதை தேவனுடைய சித்தத்தை விட்டு அல்லது பிசாசனவன் நம்மை விலகச் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது மற்றொரு விதத்தில். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியா, பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவி. நல்லா கவனிங்க. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் பரிசுத்த ஆவியானவரை, நிலைவரமான ஆவியானவரை, சத்திய ஆவியானவரை. புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அதை இழந்து போனவர்களுக்கு எதிர்மறையாய் சொல்லப்படுகிறது பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி. நியாயாதிபதிகள் 9:23 இந்த பொல்லாப்பை அல்லது பொல்லாப்புக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிற ஒரு ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, சவுல், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் கீழ்ப்படியாமையினாலே, விழுந்து போனபடியினாலே, நமக்கு யாவருக்கும் இந்த வேத சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் வசனங்கள் 14, 15. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14, 15 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். அப்ப பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் தீர்க்கதரிசியாகிய, நியாயாதிபதியாகிய சாமுவேல் மூலமாய் ஒரு அபிஷேகம், ராஜாக்குரிய ஒரு அபிஷேகம் சவுலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆவி, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் என்று வேதம் சொல்லுங்க. அப்ப என்ன ஆச்சு? ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பாராத நேரத்தில் அந்த ஆவியும்
கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவின்னு வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது சவுலின் ஊழியக்காரன் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே என்றான். இன்னைக்கு இந்த நாளிலே, இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற மணவாட்டி சபையாகிய உங்களுக்கும் எனக்கும், அல்லது மணவாளனுடைய வருகைக்காய் காத்திருக்கிற மணவாட்டியாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆவி, உன்னதத்திலிருந்து ஊற்றப்பட்ட ஆவி, பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி, நிலைவரமான ஆவி, தேற்றளவாளன் என்று குறிப்பிடப்படுகிற அந்த ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார், தர விரும்புகிறார். அந்த ஆவி நமக்குள்ளாய் கொடுக்கப்படும் பொழுது ரோமர் 8:11 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பின ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அது உங்களையும் என்னையும், உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை, என்னுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த ஆவி உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவி, குயிக்கனிங் ஸ்பிரிட். இந்த மாதத்தில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கு அதை தரப்போகிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியை தரப்போகிறார், சத்திய ஆவியை தரப்போகிறார், தேற்றளவாளனை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்குள்ளாய் இது வரைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவியை, பொல்லாத ஆவியை கர்த்தர் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி, எல்லா கீழ்ப்படியாமையை, அசுத்தங்களை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி நமக்கு வாக்குத்தத்தத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அதுதான் இந்த ஜூன் மாதத்தினுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும்? இது கட்டாயம் உங்களுக்கு அவசியம், உங்க பிள்ளைகளுக்கு அவசியம், உங்க பேரப்பிள்ளைகளுக்கு அவசியம். இன்றைக்கு பிறந்த சிறு பிள்ளைகளை கூட கர்த்தர் அபிஷேகிக்க விரும்புகிறார், தம்முடைய ஆவியினாலே அவர் நிரப்ப விரும்புகிறார். காரணம், இது கடைசி நாட்கள். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்க குமாரர் மேல், உங்களுடைய குமாரத்திகள் மேல், உங்களுடைய மூப்பர்களின் மேல், உங்களுடைய ஊழியக்காரன் மேல், ஊழியக்காரியின் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றுவாராம். எத்தனை ஒரு மகிழ்ச்சி! இந்த மாதம் நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிக்க 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 உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆத்துமாவை, அந்த ஆவியை, நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் புதுப்பிப்பார், உயிர்ப்பிப்பார், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எனவே அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆவியை எனக்கு தாரும் என்று நம்ம வாஞ்சிக்க வேண்டும், அதை விரும்ப வேண்டும். உடைய சித்தம் எனக்குள்ளாக நிறைவேறட்டும் என்று நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்மை மகிழ பண்ணுவார். கண்களை மூடி ஜெபித்து இப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள வாக்குத்தத்தத்தை இந்த கடைசி நாட்களில் மீண்டுமாய் நமக்கு நினைப்பூட்டி கர்த்தர் அதை தரப்போவதற்காக எல்லாரும் மனதார கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி. ஃபாதர், we thank thee, O God. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று மனதார உமக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த ஜூன் மாதத்திற்காக நன்றியப்பா. விசேஷித்த விதமாக ஆண்டவரே, இந்த அகாடமிக் இயர், புதிய ஒரு கல்வி ஆண்டு, பிள்ளைகள் யாவரும் நாளைய தினத்திலிருந்து தங்களுடைய படிப்பின் காரியமாக ஆண்டவரே ஸ்கூலுக்கு, காலேஜஸ்க்கு மற்றும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானங்களுக்கு மீண்டுமாய் அவர்கள் போக இருக்கிறார்கள். எனவே அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தின் ஆவியை, உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு தருவீராக. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியக்காரனுக்கும் ஆண்டவரே இந்த ஆவியை தருவேன்னு சொன்னீங்களே, இந்த வாக்குத்தத்தத்தின் ஆவியை இந்த கடைசி நாட்கள் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, எங்கள் குமாரர்கள் குமாரத்திகளுக்கு அந்த தீர்க்க தரிசன ஆவியை தாங்கப்பா. எங்கள் மூப்பர்களுக்கு தாங்க ஆண்டவரே. உலகத்தின் சுடர்வொளிகளாய், ஆகாய மண்டலங்களில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய், ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கிற தீபங்களாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. அதற்கு தேவை ஆண்டவரே இந்த கடைசி நாட்களுக்குரிய ஒரு அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. ஹல்லேலூயா. ரபா லேஹே மௌ ரசூல பௌதி பாக்கரலதியா. கர்த்தர் அதை தருவேன் என்று வாக்கு பண்ணினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நாங்களும் அதற்கு அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு எழுப்புதலின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தந்து, ஒரு உயிர்மீழ்ச்சியை தந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு விசை எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா கன மகிமை துதி உமக்கு செலுத்தி ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி சத்துருவின் மேல் ஜெயம் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நம்ம எழும்பி பிரகாசிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த சந்தோஷத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக, உதவி செய்வாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். God bless you.